சோம்பு கீரை முட்டை பொரியல் யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க? இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன? இது யாரெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது? அதுவும் பெண்கள், ஆண்கள் 2 பேரில் யார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோம்பு கீரை யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஹாயின்னு மட்டும் போடுங்க போதும். இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்குமே வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாகவும் எனக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து சோம்புக்கீரையில் இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையவே இருக்குது. சாதாரண கீரையில் எப்படியெல்லாம் வந்து நிறைய இருக்கோ அதே மாதிரி இந்த சோம்புக்கீரையிலும் இருக்குங்க. நம்ம வந்து நார்மலாக சோம்பு எப்படி சாப்பிடுவோம்னா, பிரியாணியோ இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அதே நம்ம கீரையை வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம எடுத்துக்கும் போது இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. லிவரில் இருக்கிற டாக்ஸிக் அதையும் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த வந்து சோம்புக்கீரை. சோம்புக்கீரை கிடைக்கும் போது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. வேறு என்னெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குழந்தை பிறந்தவங்களுக்கு இது நம்ம இதை கொடுக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கெட்ட அழுக்கையும் வெளியேற்றும். அதே சமயம் பால் கொடுக்குறவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா பாலையும் நிறைய வந்து சுரக்கிறதுக்கு இந்த சோம்புக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குங்க. இதில் நம்ம என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சோம்புக்கீரையில் கூட்டு, பொரியல், நம்ம வடை செஞ்சு சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், அடையும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நிறைய இருக்குது. ஒரு ரெசிபியாக நம்ம சேனலில் இனிமேல் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நான் போடுற இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். அதனால் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறேன். சோம்புக்கீரையை வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரையை கட் பண்ணணும். ஸோ அதை கட் பண்ணும்போதே நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கேன். அப்போ நம்ம அதை சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் அங்கங்கே சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இதுலேயே ஒரு காரத்தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்துட்டு இப்போ கீரையும் கட் பண்ணி வச்சுருந்தது இது உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், அளவாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் அது வேகும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க. கீரையிலேருந்து தண்ணி விடும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஸோ திறந்து சிம்லேயே வேக வைங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நான் நடுவில் வந்து முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. நம்ம வந்து வேர்க்கடலை கூட நம்ம பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும். நான் வந்து முட்டை சேர்த்து கொடுக்குறேன். குழந்தைங்கெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நம்ம சோம்புக்கீரையை அந்த காரத்தன்மையும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி கிடைச்சதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க. சோம்புக்கீரை வேறு என்ன நன்மைகள் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பித்தப்பையில் இருக்கிற கல் குறைக்கிறதுக்குமே இதை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டயட் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சோம்புக்கீரை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஜூஸாக வந்து காலையில் போட்டு குடிக்கும்போது அது கூட வந்து கொஞ்சமாக லெமனையும் பெப்பரையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்போது இது நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சோம்புக்கீரை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து முட்டை உடைச்சி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து அதை முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் சாதத்தோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட கீரை பொரியல் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு கீரையும் அதிகமாக எடுத்துகிட்டு சாதத்தோட அளவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம இப்படியே பிசைஞ்சும் சாப்பிடலாம். ஆனால் வந்து ரசம் வச்சுருக்கேங்க, அவ்வளோதான். இவ்வளோ தாங்க. சிம்பிள் லஞ்சாக இருக்கணும், அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்சாக இருக்கணும். இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து வாழைக்காய் வறுவல் தாங்க நான் பண்ணியிருக்கேன். நம்மளோட சோம்புக்கீரை பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.